புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஜோதிடர் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். ஒரு விஷயம் நாங்கள் நினைக்கிறோம், அதுக்கான நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம், அது ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. முடிய போகிற சமயத்தில் ஒரு தடை வருது சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ போகிறோம், நம்மளோட ஃபைல் ஃபுல்லாக மூவ் ஆயிடுச்சு. கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர டைமில் ஏதோ ஒரு பிளாக். அதே மாதிரி வீடு கட்டுறோம், அங்கே ஒரு தடை. இந்த மாதிரி நம்ம நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்க முடியாமல் போகுது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள். அதாவது நமக்கு இந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம், கடைசி நேரத்தில் 99% நடந்துருச்சுங்க, இன்னும் 1% நாங்கள் கையில் ஆர்டர் தாங்க வரணும் அப்படிங்கும்போது தட்டி போயிடுதேங்கிறீங்க. இது பலருடைய அனுபவமாக இருக்குமா? இப்படி கைக்கு வரக்கூடிய விஷயங்கள், தட்டி போகக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல மஞ்சள் துணி ஒன்று எடுத்துக்கிடணும். இந்த மஞ்சள் துணியில் ஒரு வசம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம், ரெண்டையும் வச்சு கட்டி வச்சுக்கிடணும். நம்ம வீட்டில் பூஜை பண்ணுவோம் பார்த்தீங்களா, பூஜை பண்ணும்போது அந்த தூபம் காட்டக்கூடிய, தீபம் காட்டக்கூடிய தட்டில், கற்பூரம் காட்டக்கூடிய தட்டில் இந்த வசம்பும் பச்சை கற்பூரம் இருக்கக்கூடிய மஞ்சள் துணியை வச்சு அதன் மீது கற்பூரத்தை வைத்து விநாயகருக்கு ஆராதனை செய்யணும். கற்பூர தீபம் காட்டணும். அந்த விநாயகருக்கு கற்பூர தீபம் காட்டும்போது விநாயகருக்கு தெரிஞ்ச எந்த மந்திரங்கள், உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் விநாயகர் மீது எது வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம். சின்ன அளவுக்கு ஒரு மந்திரம் வேணால் ஓம் கம் கணபதியே மந்திரத்தையே சொல்லலாம். ஒரு 108 முறை சொல்லி அந்த கற்பூர ஆரத்தி காட்டிய பிறகு அந்த சாம்பல் இருக்கும் பார்த்தீங்களா, ஆகுதி இருக்கும் பாருங்க, அந்த இதை எடுத்து திருநீர் போல நெற்றியில் ஏற்றுக்கொள்ளணும். இது தொடர்ச்சியாக நீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்துக்கிட்டு வரலாம் விநாயகருக்கு. அப்படி நீங்க செய்து கொண்டு வருகிற போது எந்த தடையுமே இருக்காது. ஒரு காரியத்தை எடுக்கிறீங்கன்னா 100% சக்சஸா முடியும். இந்த லாஸ்ட் மினிட்ல தடைப்பட்டு போறது எதுவும் இருக்காது. அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு வசம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம், ரெண்டையும் மஞ்சள் துணியில வச்சு அதை கட்டி வைக்கணும். இது வியாழக்கிழமை பண்ணணுமா. அற்புதமான பலன். அதன் மீது கற்பூரத்தை வச்சு ஏற்றி விநாயகருக்கு அப்படி காட்டுங்க, கற்பூர தீபம், அற்புதமான பலன் தெரியும். சரி, நினைத்த காரியம் 100% நடக்கிறதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொன்னீங்க. மிக்க நன்றி சார். தொடர்ந்து பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? நான் சென்னையில இருந்து பேசுறேம்மா. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? என் பையனுக்காக. பையனோட பேர் சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. பையன் பேரு பிரகாஷ். பிறந்த 7/1992 பிறந்தேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்கம்மா. 7/1992. 92. மாதமா? 2ஆ? மாதம். ஆமா, 7/7 மாசம். 7/7/1992. பிறந்த நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் நான் இரவு 10:05. இரவு 10:05. ராசி, நட்சத்திரம், லக்னம் ஒரு முறை சொல்லிடுங்கம்மா. கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரம். சரி, கும்ப லக்னம்மா. சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க அன்பு மகனுக்காக? அன்பு மகன் கல்யாணம் தள்ளியே போதுமா, கிட்டக்க வருது, திருமணத்துல தடை இருந்துகிட்டே இருக்கு, அதுக்காக கேக்குறீங்க இல்லையா? ஆமா ஆமா. தொடர்ந்து பேசலாமா சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார். அம்மா, இன்னைக்கு கல்யாணங்கிறதையுமா அந்த பையங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய சவாலா இருக்குமா. எளிமையா கூடி வர மாட்டேங்குது. நிறைய பேர் முன்னால பெண்ணை பெற்றவங்க திருமணம் ஆகலையேன்னு வருவாங்கம்மா. இப்பெல்லாம் அப்படி குறைஞ்சு போயிடுச்சுமா. அது பையனை பெற்றவங்க என் பையனும் கல்யாணம் ஆகலையே அப்படின்னு வரவங்க எண்ணிக்கை கூடி போயிடுச்சு. அதுக்கு இந்த உங்கள் மகனுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போதுமா, இவருக்கு வருமானம் அவர் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லைன்னு ஜாதகம் காட்டுதுமா. அவருக்கு இந்த சனி பகவான் வேற ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஒரு வேலைக்குன்னு போனால் கடுமையாக உழைக்கிறாரு, ஆனால் அவர் எதிர்பார்க்குற சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. இது நீங்கள் திருமணத்துக்கு ஜாதகத்தை பதிவிடுறீங்க பார்த்தீங்களா, அப்போ அது பெண் வீட்டாருக்கும் அது ஒரு பெரிய விஷயமா படுது. இவருடைய சம்பாத்தியம் அதிகரிக்கணுமா. அதிகரிக்கிற போது தான் திருமணம் கைகூடும். ஸோ இவர் ஒரு மெயினாக ஒரு ஜாப் பார்க்குறாருன்னா சம்பாதிக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப்பும் பார்க்க சொல்லுங்கள். இவருடைய வருமானத்தை அதிகரிக்கிறோம், இது மிக முக்கியம். இதுதாம்மா மிக முக்கியமான ஒரு கருத்து. ரெண்டாவது, இவர் ஜாதகத்தில் களத்திர தோஷமும் இருக்குது.
இந்த கடத்துற தோஷம் நீங்கணும். அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயில், அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, ஒரு துர்க்கை அம்மன் வழிபாடு நீங்கள் செய்தாலும் துர்க்கை அம்மனை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சென்று அவருக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு வரணும். நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ எது முடியுமோ துர்க்கை அம்மனுக்கு ஏற்றி கொண்டு வர சொல்லுங்கள். உங்கள் மகன்கிட்ட சொல்லுங்கள், அப்படி தொடர்ச்சியாக வழிபட்டு கொண்டு வரட்டும். நல்ல முறையில் திருமணம் கை கொடுமா. இவருக்கு சம்பாத்தியம் உயர்ந்த உடனே இந்த ஆண்டு சம்பாத்தியம் கொடும்னா வர வருஷமே கல்யாணம் கூடி வருமா. வாழ்த்துக்கள். ஓகே, நன்றிமா அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. பொண்ணுக்காக கேக்குறேன். வணக்கம் மேடம். வணக்கம்மா, வணக்கம். பொண்ணுக்காக கேக்குறீங்க, உங்க பேர் சொல்லுங்க, பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கம்மா. விஷ்ணுபிரியா, 30/3/2002. 30/3/2002. ஆமா. பிறந்த நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. முதல்ல பிறந்த நேரம் சொல்லுங்க. 11:45. மதிய காலையிலயா இரவா? இரவு. இரவு 11:45. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, தனுசு நட்சத்திரம். சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க அன்பு மகளுக்காக? கல்யாணத்துக்கு பார்க்கலாமா? பேங்க் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டு படிக்கட்டுமா இல்ல இப்ப வேலை வாங்கிட்டு படிக்கலாமான்னு கேட்கணும். சரிம்மா, தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. சரிங்க. உங்க அன்பு மகளுக்கு வந்து லக்னம் தனுசு இல்லைம்மா, விருச்சிக லக்னம் இன்னும் முடியல. விருச்சிக லக்னம் தான் அதில் ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அது வேலை தான் முதல்ல. அவங்க வேலைக்கு போகட்டும், நல்ல வேலை பார்க்கட்டும், பிறகு தான் திருமணம். உடனடியாக இப்போ திருமணத்தை நீங்கள் நினைக்க வேண்டாம், கொஞ்சம் காலம் காத்திருக்கலாம். இவங்களுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து நீங்கள் பார்க்க ஆரம்பிங்கம்மா. இப்போ வேலைக்கான அருமையான நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில் முன்னேற துடிக்கக்கூடிய உங்களுடைய அன்பு மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போதுமா. வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வடிவுங்க. யாருக்கா கேக்குறீங்கம்மா? என் மகனுக்குங்க. மகனோட பேர் சொல்லுங்க, பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கம்மா. என் மகன் எஸ் மோகன். 4/7/93 பிறந்திருக்காங்க. 4/7/93. ஆமாங்க. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம் 5:52. காலையிலயா மாலையிலயா? சாயங்காலம். 5:52. ஆமா. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. தனுசு ராசி, பூராட நட்சத்திரம், தனுசு லக்னங்க. தனுசு லக்னம். சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க? என் மகனுக்கு எப்ப கல்யாணம் முடியுங்க? திருமணத்திற்காக கேக்குறீங்கம்மா. தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க நிகழ்ச்சி நான் டெய்லி பாக்குறேன். ரொம்ப மகிழ்ச்சிமா. உங்க மகனுடைய ஜாதகமா லக்னம் ராசி 2 ஒண்ணா இருக்கு. அவருக்கு நல்ல வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வரணும்னு நினைக்கிறாரு. வேலையில பாருங்க ஏகப்பட்ட தடை, நினைச்ச அளவுக்கு முன்னேற முடியல, அப்படிலாம் இருக்கு பாருங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் மாறிடும். வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மெல்ல மெல்ல நல்ல மாற்றங்கள் அவருக்கு வரப்போகுதுமா. அதனால வேலை விஷயத்தில் அவர் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாருன்னா அது கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து கல்யாண விஷயம் எதிர்பார்க்குறீங்க பாருங்க. கல்யாணம் மட்டும் இவருக்கு கொஞ்சம் தாமதமான திருமணம் அப்படின்னு இவருக்கு இருக்குது. அப்போ இந்த தாமத திருமணம் அப்படிங்கிறது விலகி நல்ல முறையில் கல்யாணம் ஆகணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் பிள்ளையாரை வழிபட சொல்லுங்க. அருகம்புல் மாலை வாங்கி போட்டு பிள்ளையாரை வழிபட்டுட்டு வர சொல்லுங்க. தொடர்ச்சியான பிள்ளையார் வழிபாடு வேகமாக இவருக்கு திருமணத்தை முடிச்சு கொடுக்குமா. வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்மா, நான் திருச்சியிலிருந்து பேசுறோம். சொல்லுங்க சார், யாருக்கா கேக்குறீங்க? என் பொண்ணுக்காக. பொண்ணோட பேர் சொல்லுங்க, பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க சார். பி திலகா. 18/6/97. 18/6/97. காலையில 6:30 மணி. காலையில 6:30. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. புதன்கிழமை. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. துலாம் ராசி, விசாக நட்சத்திரம். லக்னம் தெரியுமா சார்? சரி தெரியலம்மா. சரி, பரவாயில்ல, உங்க கேள்வியை கேட்கலாம். மகர லக்னம். மகர லக்னம். சரி, அன்பு மகளுக்காக என்ன கேள்வி கேக்குறீங்க? பாப்பாவுக்கு இந்த அடிக்கடி உடம்பு சரியில்லாம போது இப்ப 2-3 தடவை சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி வந்து காலில் அடிபட்டு கால் சரி இன்னும் கொஞ்சம் வீக்க வடியாம இருக்கு. 2வது திருமணம் 2 தான். சரி, ஆரோக்கியத்துக்காக கேக்குறீங்க. தொடர்ந்து விபத்து நடந்துகிட்டே இருக்கு, திருமணத்திற்காகவும் கேக்குறீங்க. தொடர்ந்து பேசலாம். ஆமா ஐயா வணக்கம். உங்க மகளுடைய பிறந்த நேரம் காலையில் 6:30 மணி தானே ஐயா சொன்னீங்க? ஆமா ஆமாங்க. ஆமா, அவருடைய லக்னம் தெரியலைன்னு சொன்னீங்களே. மகர லக்னம் இல்ல, மிதுன லக்னம். சரிங்களா? மிதுன லக்னம். அவங்க துலா ராசியில பிறந்திருக்கிறாங்க. இவங்க ஜாதகத்துல என்ன ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ராகு கிரகங்களுடைய இணைவு இருக்கு.
ஜாதகத்துல அந்த செவ்வாய் ராகு கிரகங்கள் மீது கேது பகவானுடைய பயணம் இப்ப நடந்துகிட்டு இருக்குங்க. அதனால தான் இவங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ்லாம் இப்போ நிறைய காட்டுது. இந்த மே மாதம் 18ஆம் தேதி வரை கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கணும். வரக்கூடிய மே 18 வரை, அதன் பிறகு இந்த சூழ்நிலைகள் வராது. நல்லபடியாக ஒரு பாதுகாப்பாக அவங்க இருந்துக்கிடுவாங்க. மே 18 வரை மட்டும் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கணும். தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வராமல் இருக்கணும். என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமைகளில் கால பைரவரை வழிபட்டுக்கிட்டு வரணும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கால பைரவரை வழிபடணும். கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றணும். அப்படி ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வந்தாலே இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக சால்வ் ஆகும். ஆக்சிடென்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பை அந்த கால பைரவர் வழங்குவார். அடுத்தது திருமணம் பற்றி கேட்குறீங்க. வர வருடமே நல்ல வருடமாக இவங்களுக்கு அமையுது. வாழ்த்துக்கள் சார். வீட்டு வாசல்ல எங்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு சுவாமி படம், ஒரு படம் மாட்டணும் அப்படின்னா என்ன படம் மாட்டலாம், என்ன திசையில் வந்து மாட்டணும்? பொதுவாக ஒரு வீடு வாங்குறதுன்னு சொன்னாலே அதுடைய நல்ல நேரம் பார்த்து தான் நம்ம வீடு வாங்கணும். வீடு வாங்கின பிறகு வாங்கின வீடு நிலைக்கணும் பாருங்க. அப்படி நிலைக்கணும், அந்த வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா வீட்டுடைய வாசல், நீங்கள் ஒரு ஃப்ளாட் இருக்கீங்க, அந்த ஃப்ளாட்டுடைய வாசலில் சாமி படத்தை மாட்டுறது ஒரு பழக்கம். அது பொதுவாக கிழக்கு திசையை பார்த்து உங்களுடைய வீடு இருந்ததுன்னா அது அற்புதமா. கிழக்கு திசை பார்த்து ஒரு வீடு இருந்தாலும் எல்லா வகையான வளர்ச்சியும் வந்து சேரும். அப்படி பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை இருக்கக்கூடிய வீடுகளில் வாசல்ல வடிவேல் முருகனுடைய படத்தை மாட்டணும். வடிவேலோட முருகன் இருப்பார் பாருங்க, அந்த வடிவேலன் படத்தை மாட்டணும். இதுவே மேற்கு திசை பார்த்து வீடு இருக்கு, மேற்கு திசை பார்த்து வீடு இருந்தாலே பலர் கடன் தொல்லைகளை மாட்டிக்கிட்டு ரொம்ப அல்லல் படுவாங்க. அந்த மேற்கு திசை பார்த்து வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அவர்கள் வீட்டு வாசல்ல மாட்ட வேண்டிய கடவுளுடைய பெயர் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருடைய படத்தை மாட்டி வச்சு அதை வழிபட்டுட்டு வரணும். மாட்டி வைக்கிறது இல்லை, அதுக்கு அப்படி தூபங்கள் காட்டுறது முக்கியம். அப்படி வழிபட்டுக்கிட்டு வர்றது முக்கியம். இதே வடக்கு திசை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுடைய திசை, அது நல்ல செல்வ செழிப்பை கொடுக்கும். அந்த வடக்கு திசையில் ஒருத்தர் இன்னும் அதிக செல்வ செழிப்பு வேணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க குபேரருடைய படம். சரி, அந்த குபேரரை வழிபட்டுக்கிட்டு வியாழக்கிழமைகளில் தூபம் காட்டிட்டு வந்தீங்கன்னா, கற்பூர தீபம் காட்டிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி வரும். சரி, அடுத்தது தெற்கு திசை. இந்த தெற்கு திசை இருக்க, இந்த திசையில வீடு வாங்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க ஜாதகத்துல தெற்கு திசை பார்த்து வீடு வாங்கலாம்னு உங்க ஜோதிடர் சொன்னால் ஒழிய தெற்க பார்த்து வீடு வாங்கிடக்கூடாது. அப்படி தெற்கு பார்த்து நீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீட்டு வாசல்ல நீங்க மாட்ட வேண்டிய படம் என்னன்னா கணபதி, விநாயகருடைய படம் மாட்டணும். பொதுவாகவே கண்திருஷ்டி கணபதியுடைய படம் எந்த திசையை பார்த்து வீடு வாங்கினாலும் கண்திருஷ்டி கணபதி படம் மாட்டலாம். குறிப்பாக தெற்கு திசை பார்த்து வீடு இருந்து அதற்கு நீங்க விநாயகருடைய படத்தை நீங்க மாட்டி வச்சீங்கன்னா வரக்கூடிய எந்த பிரச்சனைகளும் விலகி போகும், வாழ்க்கை நன்றாக இருக்கும். சரி, நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க. ஏன்னா எந்த திசையா இருந்தாலும் ஒவ்வொரு திசைக்கு ஒவ்வொரு படங்கள் சொல்லியிருக்கீங்க சார். மிக்க நன்றி. தொடர்ந்து பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. நேரம் நல்ல நேரம்ல இருக்கீங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா, நீங்க பேசுறது கேக்குதுமா? யாருக்கா கேக்குறீங்க? மலர்விழி என் பேரு, என் பொண்ணுக்காக கேட்கணுங்க. சரி, பொண்ணோட பேர் சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி, மாதம், வருடம் சொல்லுங்க. எஸ் தமிழரசி. 1/6/1996. 1/6/96. ஆமா. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம் இரவு 11:47. 11:47 இரவு. இரவு. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்கம்மா. ராசி அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, லக்னம் கும்ப லக்னங்க. கும்ப லக்னம். என்ன கேள்வி கேக்குறீங்கம்மா? கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குங்க. வேலையிலயும் பிரச்சனை இருக்கு அவளுக்கு. கல்யாணத்துக்காக சொல்லணும். திருமணம் தொடர்ச்சியா தடையாவே இருக்கு. அதே மாதிரி வேலைக்காகவும் கேக்குறீங்கம்மா. கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார். தமிழரசியுடைய ஜாதகம்மா, இவங்க பிறந்திருக்கிறது இந்த கும்ப லக்னத்தில் பிறந்திருக்காங்க பாத்தீங்களா? குலதெய்வத்துடைய அருள் வீட்டுல குறைவா இருக்குமா. குலதெய்வத்தை வழிபடணும். இவங்க பிறந்தது அழகான பௌர்ணமியில பிறந்திருக்கிறாங்க. ஆனா பௌர்ணமி தினங்கள்ல நாம செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி நம்முடைய நிகழ்ச்சியில நான் நிறைய சொல்லியிருக்கேன். எந்த ஒரு பௌர்ணமியும் நம்ம விட்டுவிடக்கூடாது. நம்முடைய குலதெய்வத்தை வழிபட வேண்டிய அற்புதமான நாள். குலதெய்வத்துடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாக கொண்டு நமக்கு கொடுக்கக்கூடிய நாள் பௌர்ணமி. அதனால ஒவ்வொரு பௌர்ணமியும் உங்களுடைய குலதெய்வத்தை சென்று வழிபடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுவே எல்லா வகையான இன்னல்களையும் போக்கும். மனிதர்கள் எந்த நாட்களை மறந்தாலும் 2 நாட்களை மறக்கக்கூடாது. ஒன்று பௌர்ணமிமா, இன்னொன்று அமாவாசை. பௌர்ணமிங்கிறது குலதெய்வத்தை வழிபட வேண்டிய நாள். அமாவாசை அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் பித்ருக்களை வழிபட வேண்டிய நாள். இந்த 2 வழிபாட்டையும் செய்துக்கிட்டு வந்தாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் விலகும். அப்படி நீங்க முதல்ல குலதெய்வ வழிபாட்டை செய்துக்கிட்டு வரணும்.
செய்து வருகிற போது இவருக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் விலகும், கல்யாணமும் நல்ல முறையில் கூடி வரும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், உங்க பேரு? ராமராஜ்மா, புள்ளம்பாடி. ஓகே சார், யாருக்கா கேக்குறீங்க? இந்த பையனுக்குமா. பையனோட பேர் சொல்லுங்க, பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க சார். மனோஜ் குமார், அவர் பையன் பேரு. சரி, தேதி மாதம் வருடம் சொல்லுங்க. 17/6/1998. 17/6/98. ஆமா மேடம். பிறந்த நேரம் சார்? பிறந்த நேரம் வந்து 12:36 PM. 12:36 PM. மதியானம். சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம். சரி. கன்னி லக்னம், மீன ராசி. சரி, என்ன கேள்வியோ கேட்கலாம் சார். அவருக்கு இப்ப திருமணம் செய்து வைக்கிறதுக்கு தான் மேடம். திருமணத்திற்காக கேக்குறீங்க, உங்களுடைய அன்பு மகனுக்காக. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. ஐயா வணக்கம். ஐயா சார் வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய மகனுடைய ஜாதகம் வந்து கன்னி லக்னத்தில் பிறந்திருக்காரு. நல்ல குரு பகவானுடைய பார்வை லக்னத்துக்கு இருக்கு. பொதுவாகவே ஒருத்தருடைய லக்னத்தில் குரு பகவான் இருக்காரு வச்சுக்கோங்களேன், லக்னத்தில் இருந்தாலும் சரி, லக்னத்தை பார்த்தாலும் சரி, வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி வரும். உங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். இவருக்கு அந்த குருச்சந்திர யோகமும் இருக்கு, குரு பகவானுடைய பார்வை இருக்கு. அது ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும். இதில் இவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்து கொண்டு திருமண தடையை கொடுக்குறார். அப்போ இந்த 8ஆம் இடம்ங்கிறது பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படி சுக்கிரன் போய் அமர்கிற போது திருமண தடை வருது. திருமணத்திற்கு பிறகும் வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக லைஃப் பார்ட்னர்கிட்ட விட்டு கொடுத்து போகணும். அந்த அமைப்பும் தேவைப்படுது. நீங்கள் என்ன செய்யலாம்னா, அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டுக்கிட்டு வர சொல்லணும். உங்கள் அன்பு மகன்கிட்ட சொல்லுங்கள், ஒவ்வொரு அமாவாசைக்கும் அங்காள பரமேஸ்வரியை சென்று வழிபட்டு வரணும். ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்துக்கிடணும். இப்படி தொடர்ச்சியாக செய்து வருகிற போது திருமண தடை விலகி திருமணம் நல்ல முறையில் கூடி வரும். வாழ்த்துக்கள். நல்லவராகவே இருக்கணும்னு நினைக்கிறோம், நல்லவராகவே வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய சூழ்நிலைகள் தீயவர்களை தான் நம்ம கண்ணில் காட்டுது. நம்மளுடைய சூழ்நிலையை மாற்றி அமைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இவங்க கிட்டேருந்து நம்ம எப்படி சார் தப்பிச்சுக்கலாம்? நான் நினச்ச மாதிரியே நான் நல்லவங்களாகவே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் 2. ஒன்று மனசாட்சி, சரி, மற்றொன்று தெய்வத்தின் சாட்சியமானு கண்ணதாசன் எழுதுறாரு. இந்த நல்லவராகவே இருக்கும், ஆனால் தீயவர்களால் பிரச்சனை வருதே, எங்களால் வாழ்க்கையில் தாங்க முடியலையேங்கிறீங்க. இதற்கு நம்முடைய முன்னோர்கள் அழகாக 2 பரிகாரங்களை சொல்லியிருக்காங்கம்மா. ஒன்று வந்து வில்வ இலைகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வில்வ இலைகள்னால பிரதோஷம் அன்னைக்கு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணணும். அப்போ நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடியவர்கள் கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் மனசு மாறி நமக்கு கெடுதல் பண்ணாமல் இருப்பாங்க. சரி. ஸோ வில்வ இலைகளால் சிவனுக்கு பிரதோஷம் அன்னைக்கு அர்ச்சனை பண்ணுறது ஒரு பரிகாரம். இன்னொன்று என்ன செய்யலாம்னா, நாட்டு மருந்து கடைகளில் கற்பூர தைலம், கற்பூர எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அந்த கற்பூர தைலம் கிடைக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நாள் அது நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சொட்டு கற்பூர தைலத்தை விட்டுட்டு அதை நீங்கள் குளிச்சுக்கிட்டு வரலாம். அப்படி குளித்து கொண்டு வருகிற போது உங்களுக்கு மெல்ல மெல்ல இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் உங்களை நெருங்காதபடி இருப்பதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ வாழ்க்கை நல்ல முறையில் அமையும், கெட்டவர்களால் பிரச்சனை வராமல் தப்பித்துக் கொள்ளலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ரொம்ப அவசியமான ஒரு பரிகாரம் தான். நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேருமா? சென்னையில இருந்து பூமிகா. சரி, யாருக்கா கேக்குறீங்க? என்னுடைய மகளுக்காக பார்க்கணும் மேடம். மகளோட பேர் சொல்லுங்கம்மா, பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க. மகளுடைய பேர் பூமிகா. பிறந்த தேதி 30/4/2002. ஓகே, 30/4/2002. ஆமாங்க. பிறந்த நேரம் இரவு 11:50. 11:50 இரவு. ஆமா, இரவு. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. தனுசு ராசி, மூல நட்சத்திரம், மகர லக்னம். சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க? அவங்களுக்கு திருமணம் பத்தி விசாரிக்கணும் மேடம். அப்புறம் வேலை வாய்ப்பு பத்தி விசாரிக்கணும். திருமணத்திற்காகவும் வேலைக்காகவும் கேக்குறீங்கம்மா. தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. உங்க மகளுடைய ஜாதகம் வந்து தனுசு லக்னம், தனுசு ராசியில பிறந்திருக்கிறாங்க. இவங்களுடைய ஜாதகத்திலேயே முன்னாடி லக்னம் இல்லைங்க சார், மகர லக்னம் வருதுங்க சார். மகர லக்னம் இல்லையம்மா, அவங்க லக்னத்தை ஒரு செக் பண்ணிக்கணும். இன்னும் தனுசு லக்னம் முடியல அவங்களுக்கு. அவங்க இரவு 11:50 தானமா சொல்றீங்க? ஆமாமா, அவங்களுக்கு தனுசு லக்னம் முடியல. இவங்க லக்னத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. அதனால இவங்களுடைய வாழ்க்கையில நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வருவாங்க, அதுல சந்தேகம் இல்லை. திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இன்னும் 4 ஆண்டுகள் இருக்குமா. 4 ஆண்டுகள் கழித்து திருமணம் கூடி வரும். வரக்கூடிய கணவர் வந்து முருகனுடைய பெயருடையவராக இருப்பார்.
தெற்கு திசையிலிருந்து வீட்டுக்காரர் அமைவாருமா. வாழ்க்கை நல்லா இருக்கும். வேலை வாய்ப்பு விஷயங்களில் தொடர்ச்சியாக 2-3 வேலைகள் இருந்து அப்புறம் தான் அவருக்கு ஸ்டடியாகும்னு இருக்குது. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். புண்ணியமூர்த்தி மேடம். யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்க பேர் என்ன சொன்னீங்க? புண்ணியமூர்த்தி. சரி, உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க. 26/3/67 மேடம். 26 ஞாயிற்றுக்கிழமை 3/67. 3/67. பிறந்த நேரம் தெரியுமா சார்? ஞாயிற்றுக்கிழமை 9:55 இரவு. இரவு 9:55. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், விருச்சிக லக்னம். சரி, என்ன கேள்வி கேக்குறீங்க? என்னுடைய தொழில் எப்படி இருக்கும்ன்றது தான். தொழிலுக்காக கேக்குறீங்க. தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் வந்து துலா லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. உங்களுடைய நீங்கள் என்ன தொழில் செய்துட்டு இருக்கீங்க இப்போ? நான் செங்கல் தொழில் பண்றோம். சரி, விவசாயம், செங்கல் தொழில். விவசாயம், செங்கல் தொழில். சரி, அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் அந்த விவசாயத்திற்குரிய கிரகமும் இதில் வக்கரமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே செங்கல் தொழில்னு சொன்னீங்கனாலும் இந்த கிரகத்துடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்னா முருகப்பெருமானை தொடர்ச்சியாக வழிபட்டுக்கிட்டே வரணும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா வரக்கூடிய மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும்னு காட்டுதியா. தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்கும். ஆனால் இன்னொரு முக்கியமான தகவலையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாக அடுத்த 2 ஆண்டுகள், வரக்கூடிய மார்ச்சுக்கு மேலே வரக்கூடிய ஒரு 2 ஆண்டுகள் வந்து உங்களுடைய வெளியே போகும்போது வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தலையில் அடிபடக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகம் காட்டுது. சரிங்களா? தலையில் வந்து பலமான அடிபடக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுது. அதனால் மிகுந்த பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வண்டி வாகனங்களில் செல்கிற போதும் தலையில் ஹெல்மெட் போட்டு போகிறதுலாம் ரொம்ப கவனமாக இருங்க. இது உங்களுக்கு மிகவும் அவசியம் என்பதனால் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேரு குமுதா. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு வேண்டி கேட்குறேன். உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கம்மா. 9 ஜூலை சரி 1962. சரிம்மா, 9 7ஆம் மாதம் வரும் நினைக்கிறேன். 62. ஆமா. சரிம்மா, பிறந்த நேரம் சொல்லுங்க. 7:40 நைட்டு. இரவு 7:40. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா ஒரு முறை. கன்னி ராசி, கடக லக்னம். சரி, நட்சத்திரமா? ஹஸ்தம். ஹஸ்த நட்சத்திரம். ஓகே, என்ன கேள்வியோ கேட்கலாம் சார் கிட்ட. எனக்கு வந்து வலது காலில் வெரிகோஸ் வெயின் அதிகமாகி இதா இருக்கு. சரி, ஜாஸ்தியா இருக்கு. அந்த காலே நான் இப்போ 2 வருஷம் முன்னாடி விழுந்துட்டேன். விழுந்து கட்டு போட்டிருக்கு. அப்புறம் ஏற்கனவே வாதம் வேற இருக்கு. சரி, இப்ப நான் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா கேட்கறது. சரி, வீட்டுல எல்லாரும் அலோபதி போனோம்ட்டு எனக்கு கம்பல் பண்றாங்க. இதுலயே சரியாகுமா? எனக்கு நல்லபடியா சரியாகி நான் வெளிநாட்டு வேற போக வேண்டியிருக்கு. விசா எடுத்திருக்கு. சரி, உடல் ஆரோக்கியத்துல நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். அம்மா வணக்கம்மா. உங்களுடைய ஜாதகத்தில் 2 விதமான கம்ப்ளைண்ட் காட்டுது. ஒன்று வந்து இந்த காலில் இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளம், இன்னொன்று அலர்ஜி கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த கால் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் சரியான மருத்துவ முறையில் இருக்கீங்க. நல்ல முறையில் உங்களுக்கு குணமாகிட்டு வருது. எந்த வகையான கவலையும் வேண்டாம். முழுமையான குணத்தை பெறுவீர்கள். 2026 சனி திசை முடிகிறது. அத்தோடு உங்களுக்குள்ள பிரச்சனையும் வெகுவாக குறைஞ்சிடும். நல்ல முறையில் உங்களுக்கு உடல்நிலையில் மாற்றம் இருக்கும். நீங்கள் வெளிநாடு தைரியமாக சென்று வரலாம். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. வழக்கம் போல இன்றைக்கும் வந்து எளிமையான பரிகாரங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான பரிகாரம் சொல்லியிருக்கீங்க சார். மிக்க நன்றி. ரொம்ப நன்றிப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.